எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல. நம்ம தலைவர் நிறைய பேச மாட்டார். வெளியே ஒரு 2000 பேர் நிக்கிறாங்க. எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, டெல்லியில உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அந்த ராயப்பன் படத்துல சொன்னார் பாருங்க, அதே மாதிரி டிரைவரை பார்த்து அப்புறம் அண்ணா எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஏப்ரல் மாசம் 23. வண்டியில உக்காந்துட்டு டக்குன்னு டிரைவரை பார்த்து மேல வந்து கிளாஸ் ஓபன் பண்ணுன்னு சொன்னார். எனக்கு அப்பயும் என்ன அண்ணன் காத்து வாங்குறதுக்கு பண்றாரா அப்படின்னு நினைச்சேன். என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிடலாமா இங்க இருந்தே அப்படின்னு கேட்டாரு. அப்ப மேல எந்திரிச்சாரு. அப்படி எந்திரிச்சு மேல நின்னு ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாரு. அப்படி மேல எந்திரிச்சு என்ன பண்ணாருன்னா சிபிஐ ஆபீஸ்குள்ள இருந்தே மேல எந்திரிக்கிறாரு. எனக்கு தைரியம் இருக்கு, அது வேற மாதிரி தைரியம். மேல பார்த்துட்டு அங்க 2000 பேர் நான் கையை காமிச்சிட்டு பத்திரமா இறங்கிட்டு இது போதுமா அப்படின்னு கேட்டார். இது போதுமே அப்படின்னு நானும் சொன்னேன். இன்னுமேட்டு இந்த எஸ்ஓபி இதெல்லாம் கிடையாது இல்ல அப்படின்னு கேட்டார். எங்க வேணா போலான்னு தேர்தல் கமிஷனோட ரூல்ஸ்ல எல்லா தலைவரும் எந்த ரோட்டுக்கு வேணா போலாம். இன்னுமேட்டு ஒவ்வொரு நொடியும் நான் மக்கள்கிட்ட இருக்கணும், வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டேன். நிஜமா சொல்ற, அவருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. ஏன்னு சொல்ற கேளுங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னா மீடியாக்கள்ல ஒரு வாரம் பிளாஷ் நியூஸாக பரவும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புரையை வழங்குவதற்காக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்களை ஒரு சிறப்புரை ஆற்ற ஒரு பெரிய கரகோஷத்துடன் அவர்களை அழைக்கிறேன். தெய்வத்தால் ஆகாதே இன்னும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். சென்னை வடமேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள், தோழர்கள், தோழிகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தணிகாசலம் அவர்களே, முன்னாள் ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு சினோரா எஸ் அசோக் அவர்களே, இன்றைய டிவிகே கட்சியின் உறுப்பினரும் ஹார்பர் தொகுதியின் பொறுப்பாளருமான திரு அசோக் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு VS பாபு அவர்களே, நமக்கு முன்னால் பேசி இன்னைக்கு சர்ச்சு மீட்டிங்காக போயிருக்காரு, தேர்தல் அறிக்கைக்குழு உறுப்பினர் திரு JCD பிரபாகரன் அவர்களே, பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சல் சம்பத் அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே, நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் KS செங்கோட்டையன் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, 2026 தமிழகத்தின் முதல்வர், தமிழகத்தின் தலைவர், எங்களுடைய அண்ணன் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வணக்கத்தை தெரிவித்து, அதாவது சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே அந்த சிபிஐ என்கொயரிக்கு போகும்போதெல்லாம் இந்த திமுக காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மீடியாவில் உட்காந்துட்டு டெல்லியில் கூப்பிட்டுட்டாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, சிபிஐ மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு 5 நாள் பிரச்சாரத்தை உருவாக்கும். நான் உட்பட அண்ணன் நிர்மல்குமார் எல்லாம் போவோம். அண்ணன் உண்மைகளை சொல்லிட்டு வெளியே வரும் பொழுது நியூஸ் ஒன்று வந்துச்சு. தமிழ்நாட்டில் தேர்தல் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, 5 மாநிலங்களில். அன்னைக்கு 5 மணிக்கு மாடல் கோர்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
மாடல் கோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தெரியுமா உங்களுக்கு? அதாவது பிரச்சாரத்தை எந்த தலைவர் எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் 4.25 வருஷம் இல்ல, 4 வருஷம் 11 மாசம் பொம்மை முதல்வரா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். இன்னைக்கு உண்மையாலே பொம்மை முதல்வர் அவர். ஏன்னா மாடல் கோடு வந்துருச்சு. முதல்வர்னு சொல்லலாம், ஆனா பேனா வச்சு சைன் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி சைன் போட்டாங்க, அவர் மருமகனும் மகனும் சைன் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் பொம்மை முதல்வர்னு சொல்லுவோம். என்ன, அது ஒரு குடும்ப ஆட்சி. குடும்ப ஆட்சியோட நோக்கம் என்னன்னா, ஸ்டாலின் சார் டாக்ஸ் எல்லா இடத்துலயும் 30% கமிஷன் அடிச்சு கரப்ஷன் பண்றது மட்டும்தான். அப்ப அந்த சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது நான் பின்னாடி தான் உக்காந்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல, நம்ம தலைவர் நிறைய பேச மாட்டார். அப்படி சிபிஐக்குள்ள ஃபென்சில் உக்காந்துட்டு வெளியே ஒரு 2000 பேர் நிக்கிறாங்க. எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, டெல்லியில உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அந்த ராயப்பன் படத்துல சொன்னார் பாருங்க, அதே மாதிரி டிரைவரை பார்த்து அப்புறம் திரும்பி இப்ப பின்னாடி உட்கார்ந்த ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் சொன்னேன் சிபிஐ என்கொயரி போய் முடிச்சுட்டு லிஃப்ட்ல வரும்போது, அண்ணா எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஏப்ரல் மாதம் 23 அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். வண்டியில் உக்காந்துட்டு டக்குன்னு டிரைவரை பார்த்து மேலே வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு அப்பயும் இன்னும் அண்ணன் காத்து வாங்கிறதுக்கு பண்றாரா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு குரல் வந்துச்சு, என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிடலாமா இங்க இருந்தே அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் புரிஞ்சேன், இந்த ஒரு வாரமா திமுக காதுருங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்களே, சிபிஐ ஆபீஸ் சிபிஐ ஆபீஸ் சிபிஐ ஆபீஸ்ன்னு. இந்த 8 மாசமா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து பயந்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். அவருக்கு இபிஎஸ் பார்த்தா பயம் இல்ல. அப்புறம் யாரோ ஒருத்தர் பிஜேபி தலைவரா ஒருத்தர் போட்டிருக்காங்க, பேர் கூட வர மாட்டேங்குது, மறந்து போச்சு. அந்த மாதிரி பல தலைவர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் திமுகவோட கூட்டணி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. அண்ணா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு ஒரே பயம், தலைவர் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராரோ, மக்களை பார்க்க வராரோ, அதனால ஒரே பயம். அதுக்கு தான் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க. நீ போய் ஒரு வேலையை பண்ணுன்னு சொன்னான். அவருக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, அவரு அடிச்சுட்டு வரான்னு சொன்னாரு. இந்த படுபாவை கொன்னுட்டு வந்துட்டான், திருட்டு பையன். ஆக்சுவலா ஸ்டாலினை மாட்டி விட்டதே செந்தில் பாலாஜி தான், கொலை குற்றத்துல நாளைக்கு. இதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்குன்னு செந்தில் பாலாஜிக்கு தான் தெரியும். அவர் நம்மள எதிரியா நினைச்சிட்டு இருக்காரு. அவர் பேச விடாம நிப்பாட்டுறானா, நம்மள மக்களை கொன்னு குவிச்சிட்டு ஒரு வாரமா நாடகம் ஆடி நம்ம மேல கொலைப்பள்ளி சொல்லி அதை சுப்ரீம் கோர்ட்ல நம்ம நிரூபிச்சது. அந்த ஜட்ஜிக்கே புரிஞ்சிச்சு மகேஷோட ஆக்டிங், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியோட ஆக்டிங், காலையில உதயநிதியோட ஆக்டிங். என்ன பிரச்சனைனா, நம்ம தலைவர் ஆக்டிங் தெரிஞ்சு நம்பர் 1 ஆகி அரசியலுக்கு வந்துட்டாரு. இவங்களுக்கு ஆக்டிங்கும் தெரியல, அரசியலும் தெரியல, என்ன பண்ணணும் தெரியல. இதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒண்ணுல எக்ஸ்பர்ட்டா இருந்தா பரவாயில்ல, எதுலயுமே இல்ல. மூளையில என்ன இருக்குன்னு தெரியல, பிறக்கும் போதே களிமண்ணு மட்டும்தான் பத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. சரி, அதை விடுங்க, நம்ம அந்த விமர்சனத்துக்குள்ள போக வேணாம். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அது 100 வார்த்தை ஆக்கி டிபேட் ஆக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கொலையை செஞ்ச பிறகு நம்ம மேல கொலைப்பள்ளி சொல்லி இன்னைக்கு பாருங்க, நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் என்கொயரி போயிருக்காரு. உங்க மேல கொலைப்பள்ளி இருக்குன்னு டவுட் வந்ததுதான் உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் சிம்பிள். அப்ப போலீஸும் அவங்க கிட்ட இருக்கு, ஜட்ஜி அவங்க கிட்ட இருக்கிறாரு, 1 நம்பர் கமிஷன் போட்ட ஜட்ஜி அவங்க இப்படி எல்லாம் ஏமாத்தி நம்ம மேல கொலைப்பள்ளி சொன்னாங்க. போட்டு நம்ம மேல ஒரு எஸ்ஓபியை போட்டாங்க, ஸ்டாலின் ப்ரொசீஜர் கோட். ஸ்டாலின் எஸ்ஓபியை போட்டு முடிச்சிட்டான், ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்.
அப்ப அதை போட்டுட்டு என்ன பண்ணாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் கூட்டம் வரும். உடனே சொல்றாங்க, அது என்ன தமிழக வெற்றி கழகம் மட்டும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பிரச்சாரமா. யாரு கூட இருக்கக்கூடிய வித்வான்கள் நல்லா வித்வானம் பண்ணுவாங்க, காசை வாங்கிட்டு டக 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 டகன்னு வச்சுட்டே இருப்பாங்க. டிவியில் உட்காந்து இதுதான் டிபேட்டே. ஆனா மக்கள் 5% எவரும் நியூஸ் சேனல் பாக்குறதே கிடையாது. திமுக காரங்க மட்டும் பார்த்து 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 ஆஹா சூப்பர்ப்பா நல்லா பேசுறாருப்பான்னு நல்ல காசை கொடுத்து வாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த குலப்பள்ளியை சுமத்தினாங்க, எஸ்ஓபியை போட்டாங்க. நம்ம கிட்ட என்ன கூட்டத்தை கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப ஒரு திருச்சியில மாநாடு பண்ணாங்களே, பெரிய மாநாடு. அந்த மாநாடு பேர் என்ன தெரியுங்களா? வேவ் ஸ்டாலினா. அதுவும் நம்மள பார்த்து காப்பி. வேவ்னு என்ன தெரியுங்களா? மக்கள் கூட்டம் அலையலையா வருது. எல்லாம் 300 ரூபாய் கூட்டிட்டு வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்ல உட்கார வைக்கல. எங்கேயா வேவ் வரப்போகுது உங்களுக்கு? 22 கட்சி கூட்டணி வச்ச உங்களுக்கு மக்களே வரலன்னா அந்த கூட்டணி கட்சிகள் தவிர எவனும் கட்சி தலைவர்கள் தவிர யாரும் ஓட்டு போட போறதில்லை. இதுதான் அரசியல், இதுதான் தேர்தல் அரசியல். மக்கள் உங்கள் மேல நம்பிக்கை இருந்த பிறகு கூட்டணி கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எப்பயும் உங்க மேல வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க. சரி, அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கூட்டம்லாம் இவங்களுக்கு வராது, மக்கள் தோணிட்டாங்க. அப்ப என் மேல இப்ப வந்து ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்துக்கு ஜனநாயக பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். நம்ம ஒன்னும் பிறப்பால் முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, பிறப்பால் துணை முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, என்ன கேள்வி கேட்டா நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு முடக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. நம்ம ஒரு சாமானிய கட்சி, இன்றைக்கும் ஒரு சாமானியனாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கும் பேசவில்லை. ஆனால் எங்கு ஆதிக்கம் இருக்கிறதோ அங்கு முதல் குரல் டிவி இருந்து ஒலிக்கும். இதுதான் எங்களுடைய கட்சி. அப்படி சிபிஐல என்கொயரி முடிஞ்ச உடனே பிரச்சாரத்தை அப்படி மேல எந்திரிச்சார். டைவர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம பிரச்சனை. அவ்வளவு கோவம் உள்ள இருக்கு. அப்ப மேல எந்திரிச்சாரு. அப்படி எந்திரிச்சு மேல நின்று ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாரு. அப்படி மேல எந்திரிச்சு என்ன பண்ணாருன்னா சிபிஐ ஆபீஸ்குள்ள இருந்தே மேல எந்திரிக்கிறாரு. அண்ணனுக்கு தைரியம் இருக்கு, அது வேற மாதிரி தைரியம். அப்ப எந்திரிச்சு அந்த கேட்டுக்கு வெளியே வந்து மேல பார்த்துட்டு அங்க 2000 பேர் நான் கையை காமிச்சிட்டு பத்திரமா இறங்கிட்டு, இது போதுமா அப்படின்னு கேட்டார். இது போதுமே அப்படின்னு நானும் சொன்னேன். அப்ப இன்னுமேட்டு இந்த எஸ்ஓபி இதெல்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு கேட்டாரு. எங்க வேணா போலான்னு தேர்தல் கமிஷனோட ரூல்ஸ்ல எல்லா தலைவரும் எந்த ரோட்டுக்கு வேணா போல. இன்னுமேட்டு ஒவ்வொரு நொடியும் நான் மக்கள்கிட்ட இருக்கணும், வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டார். கூடிய சீக்கிரத்துல உண்மையான ஆலையை தமிழகம் முழுவதும் இருக்க நெடுஞ்சாலைகளை நீங்க பாப்பீங்க. மக்களுடைய கூட்டத்தை நீங்க பாப்பீங்க அவர்களுடைய வருகையை நோக்கி வரும் பொழுது. அதுதான் பயம். சரி, டெல்லியில பிரச்சாரத்தை அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது மாடல் கோடு வந்துருச்சு. எங்க முதல் கூட்டத்தை போடலான்னு யோசிச்சோம். இந்த தீய சக்திக்கு முதல் காரணம் யாரு? இந்த கொடுமையான ஆட்சிக்கு முதல் காரணம் யாரு? இந்த 4.5 வருஷம் எதுவுமே செய்யாம நாடகமாடி டிராமா பண்ணது யாரு? இந்த டிராமா கம்பெனியை ஒழிக்கணும்னா கொளத்தூர்ல இருந்தா முதல்ல ஆரம்பிக்கணும். எங்களுக்கு எல்லாம் பயமே கிடையாதுயா. நீ என்ன வேணா பேசிக்கோ, அவதூறா பேசிக்கோ. ஆதவர்ஜனா இப்படி, ஆதவர்ஜனா குடும்பம் அப்படி, ஆதவர்ஜனா மாமனார் இப்படி, என்ன வேணா பேசிக்கோ. காதை கேட்காது, போய்கிட்டே இருப்போம். எங்க குறிக்கோள் என்ன? செஞ்சாதி கோட்டையில அண்ணனை சைன் போட வைக்கணும். அவ்வளவுதான் எங்க குறிக்கோள். இந்த அள்ளி சில்ற பேசுறதெல்லாம் பதில் கொடுக்கலாம் எங்களுக்கு டைம் கிடையாது. முதல்